of Gennesaret. Gennesaret என்று சொல்லுகிற ஒரு கடலின் அருகே இயேசு போய் கொண்டிருந்தார். அவர் பின்பாக திரளான ஜனங்கள் இயேசு போதிக்கிறதையும் அவர் செய்கிற அற்புத அதிசயங்களையும் காணும்படி அநேகர் அவர் பின்தொடர்ந்து வந்தார்கள். Jesus was walking towards the lake of Gennesaret. There are multitude of people followed Jesus, wanted to listen his teaching and also want to receive the healing and the deliverance he was performing. And on the shore, Jesus saw Simon Peter and his brothers washing their nets. அந்த கடற்கரை ஓரத்தில் சீமோனாகிய பேதுருவும் அவருடைய சகோதரரும் வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். Jesus asked Peter, "Would you please push your boat a little further in the sea?" So Jesus climbed into the boat and he started teaching to the people. இயேசு சீமோனுடைய படவில் ஏறி அவனை இன்னும் சற்று உள்ளே தள்ளி அந்த படகை போடு என்று சொல்லி படகில் இயேசு ஏறி அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கினார். Verse 4, when he had finished speaking, he said to Simon, "Put out into the deep and let down the nets for the catch." பிரசங்கம் செய்து முடித்தவுடனே இயேசு பேதுருவை பார்த்து, "உன் படகை இன்னும் ஆழத்திலே போட்டு நீ வலையை போடு" என்று இயேசு பேதுருவுக்கு சொன்னார். பேதுரு சொல்லுகிறார் 5ஆம் வசனத்துல, "ஐயரே, ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். Verse 6, when they had done so, they caught such a large number of fish that the nets began to break. அவர் சொன்னதை கேட்டு அவர்கள் செய்த பொழுது வலை பிடித்தக்கதாக அவர்கள் மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பேதுருவும் அவருடைய சகோதரர்களும் வலையை அலசி கொண்டிருந்தார்கள். Verse 3, we see Peter and his brothers were washing their nets. They went to fishing the previous night. They toiled all the night and they could not catch even a single fish. And on the seashore, they were washing their nets. அவர்கள் அந்த நாளுக்கு முந்தின ராத்திரியிலே அவர்கள் படகிலே சென்று மீன் பிடிக்க அவர்கள் முயற்சித்தார்கள். ராம் முழுதும் பிரயாசப்பட்டு அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. They were washing their nets as people dejected by their hard work. கடினமான பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத பட்சத்தில் அவர்கள் மனம் கலந்தவர்களாக தங்களுடைய வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். In our life also, with our intellect, with our experience, with our knowledge, with our qualification, we try to do a lot of things, but sometimes the nature, the time, the situation does not give hands to us and we end up in failure. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் பேதுருவை போல நம்முடைய சுய சித்தத்தையும் அறிவையும் நம்முடைய வியாக்கியானத்தையும் வைத்து வாழ்க்கையில பல காரியங்களை சாதிக்க முயற்சி செய்கிறோம். ஆனா அநேக நேரங்களில பேதுருவை போல நாமும் பிரயாசப்பட்டும் கையில் ஒன்றுமில்லாதவர்களாக நின்று வாழ்க்கையை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். Hallelujah. Is anyone is like that? யாரும் ஜெயிக்கிறீங்க வாழ்க்கையில? அநேக பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆண்டவரே. We toiled all night but we did not get anything. Our experience did not gain anything. Our intellect, our knowledge, even our vasta did not help us. நம்முடைய முயற்சிகள், நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய படிப்பு, நம்முடைய வாஸ்தா ஒன்றும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை. They are washing the nets. What were they washing the net? அந்த வலையை அலசி கொண்டிருந்தார்கள். அந்த வலையில மீன் இல்லைங்க, மீன் இல்லாம வேற என்னெல்லாம் குப்பை இருக்குமோ அதையெல்லாம் அவர்கள் அலசி கொண்டிருந்தார்கள். Verse 4 says, Jesus comes to Peter after preaching. He comes to Peter and say, "Peter, why don't you put your boat deep inside the water and throw your net once again?" இயேசு பேதுருவிடத்தில் வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார், "பேதுருவே, இன்னும் படவை ஆழத்திலே போட்டு நீ வலையை போடுப்பா" என்று சொல்லி பேதுருவை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Jesus knows that Peter toiled all night, but again Jesus comes to Peter and says that, "Why don't you put your net once again?" Amen. Hallelujah. Our God is a God of another chance.
Our God is a God of another opportunity. Our God is a God who gives one grace after grace, mercy after mercy, compassion after compassion. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? சான்ஸ்க்கு அப்புறம் சான்ஸ் கொடுக்கிற தேவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இரக்கத்துக்கு மேல் இரக்கம் காண்பிக்கிற தேவன், கிருபையின் மேல் கிருபை காண்பிக்கிற தேவன், தயவின் மேல் தயவை காண்பிக்கிற தேவன். ஹalleluya. அவன் சோர்ந்து போன அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ இன்னும் வலையை என்ன பண்ணுங்க, உன் படகை ஆழத்தில் தள்ளி மறுபடியும் வலையை போடு என்று சொல்கிறார். ஹalleluya. Peter, Jesus looked at Peter and said, put your boat deeper and cast your net once again. Amen. Amen. In this morning time, in our spiritual life, in our family life, we are also discouraged after doing many good things. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நிறைய காரியங்களை செய்து நன்மைகளை செய்து நாம் சோர்ந்து போய் சில காரியங்களை விட்டு விடுகிறோம். Hallelujah. Once upon a time we used to pray, but because of my unanswered prayer, because of I did not get anything, I quit praying. Hallelujah. ஒரு காலத்துல நன்றாக ஜெபிக்கிறவர்களாக இருந்தோம், வேதம் வாசிக்கிறவர்களாக இருந்தோம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு வைராக்கியம் உள்ள பக்தர்களாக இருந்தோம். என்னுடைய ஜெபம் கேட்கப்படாதனால, நான் கேட்டதை ஆண்டவர் கொடுக்காதபடினால நான் ஜெபம் பண்ணுவதை நிறுத்திவிட்டேன், வேதம் வாசிப்பதை நிறுத்திவிட்டேன். நான் வாழ்க்கையில என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்யாமல் விட்டுவிட்டேன். ஹalleluya, ஹalleluya. உங்களை அப்படிப்பட்ட நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஹalleluya, மறுபடியும் ஜெபம். ஆமென். So if we are people like that, Jesus looking at us and say, pray once again, read your Bible once again, be zealous for God once again, come back to your spiritual life once again. Hallelujah, hallelujah. அப்படி நாம் வாழ்க்கையில தோல்விப்பட்டு இருப்போமானால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ மறுபடியும் ஜெபம் பண்ணு, நீ இன்னும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணு, இன்னும் ஊக்கமாய் நீ வேதத்தை வாசி, நீ இன்னும் ஆவிக்குரிய காரியங்களிலே பலப்படு என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே பார்த்து சொல்கிறார். ஹalleluya, ஹalleluya. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் படகை ஆழத்திலே போட்டு உன் வலைகளை போடு. ஹalleluya. Jesus is telling to you in this morning time, come deeper in your spiritual life, come deeper in your prayer life, come deeper in your Bible study life. Amen. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ படகை ஆழத்திலே போட்டு வலைகளை போடு. அதே போல ஆண்டவர் இந்த காலையில நம்ம என்ன தெரியுமா சொல்றாரு, இன்னும் நீ ஆழமாய் ஜெபம் பண்ணு, இன்னும் நீ ஆழமாய் வேதத்தை தியானி, இன்னும் ஆழமாய் என்னை தேடு, இன்னும் ஆழமாய் என்னிடத்திலே நீ வா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த காலை வேளையிலே சொல்கிறார். ஹalleluya, ஹalleluya. 5ஆம் வசனம் பேதுரு இப்படியே சொல்கிறார், ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம். Simon Peter told Jesus, Master, we toiled all night but we got nothing. ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்றுமே அகப்படல ஆண்டவரே. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரயாசப்படுறோம். ஹalleluya, ஆமென். பிரயாசப்படாதீங்க யாரா இருக்கீங்களா? In our life we toiled, amen, we toiled much. Hallelujah. This new generation does not know what is hunger. இந்த புது சந்ததிக்கு பசினா என்னன்னு தெரியாது. Hallelujah, hallelujah. ஏன்னா வந்து மம்மி டாடி கேடிலே கொடுத்துறாங்க, because the parents give everything in. I would. So Peter is telling that, Lord, we toiled all night but we caught nothing. ஆண்டவரே இந்த ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே அகப்படவில்லை. ஆமென். நீங்க ஒருவேளை வாழ்க்கையில் இந்த காலை வேளை ரொம்ப பிரயாசப்பட்டு ஆண்டவரே, ரொம்ப வேலை செஞ்சுட்டு கலைச்சு போயிட்டு ஆண்டவரே, ஆனா ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று சொல்லிடுறாங்க, உங்களுக்கு இந்த நாள்ல கர்த்தர் நற்செய்தி வைத்திருக்கிறார். ஆமென். If you are the person says that I toiled all the days of my life, I worked hard, but still I got nothing. If you are the person in this morning time, God has a message for you. Hallelujah, hallelujah. ஆண்டவரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய வாக்கின்படி
Hallelujah. Hallelujah. Peter was an experienced fisherman. When Jesus met Peter, Peter was already over 40 years. When Jesus told Peter to cast the net once again, Peter did not question Jesus. இயேசு பேதுருவை சந்திக்கும் பொழுது பேதுரு 40 வயது முதிர்ந்தவனாக இருந்தான். அவன் சிறு வயதிலிருந்து மீன் பிடிக்கிறவனாக மீனவனாக இருந்தான், அனுபவம் உள்ளவனாக இருந்தான். இயேசு மீன் மறுபடியும் வலையை போடு என்று சொன்ன பொழுது அவன் கேள்வி கேட்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. He did not ask Jesus, you are a carpenter, how come you know this fishing business? அவன் பேதுருவானவன் இயேசுவை பார்த்து, நீ தச்சனுடைய குமாரனாக இருக்கிறீரே, உங்களுக்கு மீன் பிடிப்பதை பற்றி என்ன தெரியும் என்று அவன் கேள்வி கேட்கவில்லை. எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது என்று சொல்லி அவன் அந்த அனுபவத்தை வைத்து பேசவில்லை. அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி. ஆமென். He did not question Jesus' knowledge about fishing. He did not argue about his experience with Jesus, but he just said that, nevertheless, at thy word I will cast my net unto thee. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நம்ம அநேக நேரத்துல நம்ம இப்படிதான் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், கண்ணுலயா உங்களுக்கு? ஆண்டவரே, காதுலயா ஆண்டவரே உங்களுக்கு? ஹalleluya. அவர் கண்ணு காது நல்லா இருக்குது. ஆமென். ஹalleluya. அவர் நம்ம எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. நம்முடைய தாழ்மையிலே நம்ம நினைத்திருக்கிறார். நம்ம தாழ்மை, நம்ம உயர்வு எல்லாவற்றையும் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். Jesus knows all things. Amen. Do you know why Jesus knows all things about you? உங்களுக்கு தெரியுமா ஏன் இயேசு உங்களை பத்தி எல்லாமே தெரியும்? ஆமென். ஏனென்றால் நம்மை படைத்தவர் இயேசு, நம்மை உண்டாக்கினவர் இயேசு. ஹalleluya, ஹalleluya. ஒரு சின்ன கதை சொல்றேன். ஆமென். கதை கேட்பீங்களா? I just want to say a small story. Amen. Hallelujah. A newlywed couple, புதிதாக திருமணமான தம்பதியர் என்ன பண்ணாங்க? அவங்களுடைய உல்லாச நாட்களை கழிப்பதற்காக அவங்க ஒரு காரில் ஏறி பிரயாணப்பட்டார்கள். Amen. Once upon a time, there was a couple newly married, like our brother Satish and his wife. The newly married, they were on their journey towards to honeymoon. So on the way, அவங்க போய் கொண்டிருக்கும் போது, காரை ஓட்டி கொண்டு போய் கொண்டிருக்கும் போது அந்த கார் பழுதாகி நின்று விடுகிறது. On the way, the car had some problem and it stopped. Since this man was an automobile engineer, so he opened the hood of the car and he tried to fix it. அந்த மனிதன், அந்த கணவனானவன், வாலிபனானவன், அவன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்திருந்தபடினால அவன் அந்த காருடைய இன்ஜினை திறந்து அவன் சரி செய்ய முயற்சித்தான். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணார், ஆனா அந்த என்ஜின் அவரால் சரி பண்ண முடியல. He tried a lot, but he could not fix the engine. So he was trying on the road and he was continuously trying. After some time, one car passed by. அந்த வழியில இன்னொரு கார் அவருக்கு எதிர்மறையாக சென்று நின்றது. A car stopped and the old man got out of the car and he came to this automobile engineer. ஒரு வயதான நபர் அந்த காரில் இருந்து இறங்கி இந்த வாலிபனிடத்தில் வந்து சொன்னாரு, தம்பி உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமா? அவன் தம்பி சொன்னாரு, கார் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. உடனே அந்த ஐயா சொன்னாரு, நான் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்துருமா? This young man, the old man asked this young man, what happened, son? This automobile engineer said, sir, this car has some problem. This old man said, son, can I help you to fix it? This young man said, sir, I am an automobile engineer. I fix aeroplane engine also. This is a simple thing. I can fix this. So again he bent down and he tried for many times, but he could not fix. இந்த சகோதரன், இந்த வாலிபன் சொன்னா, ஐயா நான் இந்த பிளேனுடைய இன்ஜின்லாம் நான் ரிப்பேர் பண்றேங்க, இது சாதாரண விஷயம், கொஞ்ச நேரத்தில் நான் சரி பண்றேன்னு சொல்லி அவன் மீண்டுமாய் கூட அந்த இன்ஜினை சரி பண்ணுவதற்கு முயற்சி செய்தான். சமயம் சென்றது, அவரால் முடியவில்லை. This old man was standing quietly and again came to the young man and said, son, can I help you? So மறுபடியும் அந்த வயதானவர் அவர் நின்று பார்த்து கொண்டிருந்தார், அந்த பையன் என்னடா பண்றான். ஸோ அவன் தோல்வி விட்டு மறுபடியும் அந்த வயதானவர் வந்து கேட்கிறாரு, மகனே, தம்பி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? So this young man said, I am an automobile engineer. This old man, what is going to do? Okay sir, you try. அவன் உள்ளத்துல சொல்லி கொண்டான், நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், எவ்வளவு என்ஜின் பத்தி அறிவு இருக்குது, இந்த வயசான தாத்தாக்கு என்ன தெரியும், சரி வாங்க நீங்க ட்ரை பண்ணுங்க. So this old man came, he just
bent down to the hood and he did something, the car started. இந்த வயதான நபர் வந்து அந்த இன்ஜின்ல போய் நான் கை வச்சாரு, இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. So this young man was surprised. The வாலிபனுக்கு ஒரே அதிசயம், என்ன இவ்வளவு படிச்சிருக்கோம், இவ்வளவு நம்ம சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம், கான்ஃபரன்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம், நம்மளாலே முடியல, இந்த தாத்தா வந்தாரு ஒரு நிமிஷத்துல ஒரு சரி பண்ணிட்டாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம். So this young man was very surprised. We have graduated, we have experienced, we have repaired so many experiments, so many conferences. We could not fix this engine. How this old man has fixed it? So he was very curious and asked that old man. அவர் ரொம்ப வியந்து விட்டு வந்து கேட்டா தாத்தா கிட்ட, ஐயா இவ்வளவு படிச்சது என்னால முடியல, நீங்க வந்து இவ்வளவு சீக்கிரமா பண்ணிட்டீங்க, எப்படி இது முடியுது? He came and asked the young man went to the old man and asked, sir, I'm so much experienced and educated, I could not do that. How could you do this? The old man said, and the வயசானவர் சொன்னாரு, my name is Henry Ford. I am the one who invented this car. அவர் சொன்னாரு, என் பேர் ஹென்றி ஃபோர்டு, இந்த கார் செஞ்சது நான். Hallelujah. Like that young man, we try to fix our life's problem. அந்த வாலிபனை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, காரியங்களை சரி செய்வதற்கு என்னெல்லாமோ முயற்சி பண்றோம். We try a lot of things like that young man to fix our lives. Do you know, only the maker can fix our life. Amen. நம்ம உண்டாக்கினவர், நம்மை படைத்தவர் மாத்திரமே. Hallelujah. You can try all your life, I challenge you, you cannot fix your life. Amen. Only the maker, the Lord who made you in his very image can fix your life. Hallelujah. வாழ்க்கை முழுவதும் நீங்க வந்து பிரயாசப்படலாம், பாடுபடலாம், நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையை நீங்க ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இயேசு மாத்திரமே உங்களை உண்டாக்கினவர், தம்முடைய சாயலால் உங்களை படைத்தவர், அவர் மாத்திரமே உங்களை சீர்படுத்த முடியும், சரி செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. Peter did not believe in his experience, but he believed the word of Jesus. Amen. Amen. பேதுரு தன்னுடைய அனுபவத்தையோ தன்னுடைய பயிற்சியோ அவன் நம்பவில்லை, அவன் இயேசு சொன்ன வார்த்தையை விசுவாசித்தான். Hallelujah. Hallelujah. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி. Amen. Nevertheless, Lord, at thy word. Amen. இயேசுவுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. Amen. In the word of God there is life, and also it has the power to produce what it promises. கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. ஜீவன் மாத்திரமல்ல, அது எது வாக்குத்தத்தம் செய்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்கான வல்லமையும் கர்த்தருடைய வார்த்தையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை தாங்க எல்லாவற்றையும் உண்டாக்கினது. ஆமென். ஹல்லேலூயா. காண்கிறவர்களையும் காணப்படாதவர்களையும் உண்டாக்கினது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. All things that is seen and unseen have been created just by the spoken word of God. Hallelujah. Hallelujah. கர்த்தர் பேசுகிற வார்த்தையினாலே நாம் காண்கிறவர்களும் காணப்படாதவர்களும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. கர்த்தர் போய் நோவா கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, பேழை உண்டு பண்ணு. அவன் என்ன பண்றான்? வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேழை உண்டு பண்ணுகிறான். God told Noah, prepare the ark. Noah did not question, he just prepared the ark. Amen. God told Abraham, go out of your country. Abraham just obeyed and went out of father's country. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் தகப்பன் வீட்டை, குடும்பத்தை விட்டு, தேசத்தை விட்டு நீ புறப்பட்டு போ. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை நம்பி அந்த இடத்தை விட்டு கடந்து போனான். Moses did accordingly what is shown on the mountain as it is on the earth. Amen. மோசே கர்த்தர் கற்பித்தபடியே அவர் மலையில சொல்லப்பட்ட பிரகாரம் அவன் ஆசரிப்பு கூடாரத்தின் காரியங்கள் எல்லாம் செய்து முடித்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஆமென். In the word of God there is power and life. கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவனும் வல்லமையும் உண்டுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. There is power in the word of God. Because God sustains all things by the word of his power. தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால தேவன் வானத்தின் பூமியின் இப்பொழுது தாங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய வார்த்தையை நம்புறதுக்கு படிப்பு தேவை. கர்த்தருடைய வார்த்தையை நம்புறதுக்கு படிப்பு ஒண்ணும் தேவையில்லை. ஆமென். Are you with me? சர்டிபிகேட்லாம் தேவையில்லை. தேவை என்னதுங்க? விசுவாசம். ஆமென். ஆமென். There was a man called Centurion. The centurion servant was
நம்ம எல்லாம் உட்காரலாமா? அப்புறம் பண்ணலாமா? ப்ளீஸ். கர்த்தருடைய அந்த வசனத்துல வாசிக்கும் போது லூக்கா 7ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு 100க்கு அதிபதி இருந்தான். அந்த 100க்கு அதிபதியினுடைய அந்த வேலைக்காரன் சுகவீனமாக இருந்தான். அப்போ அந்த 100க்கு அதிபதி என்ன பண்றான்? வேலையாட்களை அனுப்புறான். இயேசுவை எப்படியாவது இந்த வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண சொல்லுங்க, அவர் ஜெபம் பண்ணா இவனுக்கு சரியாயிடும் சொல்லி அவங்க விசுவாசிக்கிறாங்க. So the centurion sent servants to Jesus so that he might come and pray for his servants. But Jesus, while was halfway on the way, centurion sent another pair of servants and tell them, Lord, we are not worthy that you come to our house. Just speak the word. Amen. Just speak the word. My servant will be healed. அந்த ஏசப்பா இந்த வீட்டுக்கு வருவதற்கு புறப்பட்டு வருகிறார். அவன் வர வழியிலே மறுபடியும் அவன் வேலைக்காரரை அனுப்புறான். சொல்றான் ஏசப்பாட்ட, ஏசப்பா நீங்க என்னுடைய வீட்டின் கீழ் கூரையின் கீழ் வருவதற்கு நான் தகுதியற்றவன், நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆமென் ஆமென். உடனே ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, அந்த வார்த்தையின்படி அவனுக்கு let it be according to your word. ஆமென் ஆமென். அவர் பேசின அந்த மாத்திரத்திலே வீட்டில் இருந்த அந்த வேலைக்காரன் சுஸ்தமானான். ஆமென். Hallelujah. Jesus far away from that sick man, from the place Jesus spoke the word, that word brought healing to the sick man. Hallelujah. 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 பேதுருக்கு நன்றாக தெரியுங்க, அவன் மீன் பிடிக்கிறவனாக இருந்தான். பகலிலே மீன் பிடிக்க முடியாது. மீன் எங்க பிடிக்கணும்? ராத்திரி தான் பிடிக்கணும். அவன் நல்ல அனுபவம் உள்ளவனாக இருந்தான். ஆமென். ஆனாலும் அவன் அனுபவத்தை நம்பவில்லை, இயேசுவின் வார்த்தை. Hallelujah. Jesus was an experienced fisherman and he knew that fish will not come in the daytime, in the bright afternoon time. Fish will be caught during the night. He did not believe all that when Jesus told. He just to believe what Jesus said. Amen. Amen. அவன் அனுபவித்தையோ அவன் இருந்த சூழ்நிலையோ அவன் நம்பவில்லை, அவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பினான். Amen. Amen. Yesterday's experience will not be helpful today. நேற்றைய அனுபவம் இந்த நாளுக்கு உதவாதுங்க. இன்றைய அனுபவம் நாளைக்கு உதவாதுங்க. Hallelujah. We need every day God's word to live. Amen. நேற்றைய அனுபவம் இன்னைக்கு உதவாது, இன்னைக்கு அனுபவம் நாளைக்கு உதவாதுங்க. நம்ம அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை ஜீவிப்பதற்கு நமக்கு தேவை. ஆமென். Are you with me? So பேதுரு அவருடைய அனுபவத்தையோ அவருடைய சூழ்நிலையோ நம்பல, இயேசுவின் வார்த்தையை நம்பினார். ஆமென். Peter did not believe his experience or the circumstances, he just believed God's word. Amen. Hallelujah. Hallelujah. It doesn't matter how experienced you are, what kind of situation it is the situation against you. I tell you only one thing, keep believing. Amen. Keep believing God's word. Amen. நீங்க அனுபவம் உள்ளவர்களாக இருக்கலாம், சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக சாதகமாக கூட இல்லாம போலாம். ஆனா ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும், தொடர்ந்து விசுவாசியுங்கள். Amen. Unless you believe, unless you obey, all your Bible knowledge, all your spirituality, all your anointing, it will not do its work. Amen. சொல்லப்பட்ட வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காத வரைக்கும், சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் கீழ்ப்படியாத வரைக்கும், நான் பெற்றுக் கொண்டிருக்கிற என்னுடைய பைபிள் அறிவும் சரி, அபிஷேகம் சரி, ஆவிக்குரிய காரியங்களும் சரி, ஒன்றுக்கும் உதவாது. Hallelujah. When you do what God tells you to do, you will have what you ask for. Hallelujah. கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்யும் பொழுது, எதை கர்த்தரிடத்தில் நீங்க கேட்டீங்களோ அதை அவர் உங்களுக்கு செய்வார். Hallelujah. Hallelujah. When you do what God asked you to do, you will receive what God told you to receive. Amen. Amen. சொல்றது உங்களுக்கு புரியுதாங்க? கதை நல்லா கேக்குறீங்க, வார்த்தை புரிய மாட்டேங்குது. Hallelujah. Hallelujah. When we do what God tells us to do, we will receive what we ask of Him.
ஆமென். அவர் சொன்னதை நாம் அப்படியே செய்யும் பொழுது நாம் எதை அவரிடத்திலிருந்து கேட்டோமோ அதை நாம் பெற்றுக் கொள்வோம். ஹalleluya, ஹalleluya. அநேக நேரத்தில் நம்ம எப்படி தெரியுமா, ஆண்டவரே நான் இதை செய்கிறேன், இதை ஆசீர்வதி. Lord, I am doing this, bless. Would you please bless? But you know how we have to do? Lord, whatever you are willing to bless, let me do that. Amen. அநேக நேரத்தில் நம்ம எப்படி ஜெபிக்கிறோங்க, ஆண்டவரே இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன், தயவு செய்து இதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படி இல்லைங்க. ஆண்டவரே எதை செய்தால் நீர் ஆசீர்வதித்து அதை செய்வதற்கு எனக்கு ஞானம் கொடுங்க, அதை கேட்பதற்கு எனக்கு ஞானம் கொடுங்க, அதற்கு படி வாழ்வதற்கு எனக்கு ஞானம் கொடுங்க என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். Hallelujah, hallelujah. The word of God says, verse 6, when they had done so, they caught such a large number of fish that the nets began to break. தமிழ்ல படிக்கலாமா? படிங்க பார்க்கலாம். ஆறாவது வசனம் யாராவது படிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிதியான் மீன்களை பிடித்தார்கள். வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். When he had done this, படிங்க திரும்ப ஆறாவது வசனம் தொடக்கத்தில் படிங்க பார்க்கலாம். அந்தபடியே அவர்கள் செய்து ஹalleluya, அந்தபடியே அவர்கள் செய்து. ஆமென். When they had done this, ஆமென், ஹalleluya. அதே படகுதான், அதே வலைதான், அதே கடல் தான், அதே ஆளுக்கு தான் வலைய போட்டாங்க. இயேசுவின் ஒரு வார்த்தை அற்புதத்தை கொண்டு வந்தது. ஹalleluya. The same boat, the same net, the same sea, the same people cast the net, but one word of Jesus Christ brought the miracle. Hallelujah, hallelujah. நேத்து ராத்திரி இதே படகு தான் யூஸ் பண்ணாங்க, இதே வலையை தான் யூஸ் பண்ணாங்க, இதே கடலை தான் மீன் பிடிச்சாங்க, இதே அழகா வலை போட்டாங்க, ஒண்ணும் கிடைக்கலங்க. ஆனா இயேசு சொன்ன பொழுது அதே கடல் தான், அதே வலை தான், அதே ஆளுங்க தான், அதே கடல் தான், மீன்கள் கிடைத்தது. Hallelujah, hallelujah. The same boat, the same sea, the same people, the same net, but one word of Jesus Christ brought it. Amen. In the same way, in our life also, when we do what He asks us to do, you will have miracles every time. Amen. இவர்கள் எப்படி அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்களோ அதே போல கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு முறையும் நான் செய்யும் பொழுது கீழ்ப்படியும் போது நான் அற்புதங்களை பெற்றுக் கொள்வேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம நல்லா நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எப்பெல்லாம் நம்ம அற்புதத்தை பெற்றுக் கொண்டோம், எப்ப கரெக்டா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம், அப்பதான் அற்புதம் நடக்கும். ஹalleluya. நம்ம நல்லா யோசித்து பாருங்க. Just think about your life, when the miracles and the wonders, signs happen in your life. If you analyze your life, whenever you obeyed and did accordingly to His word, miracle. Amen, amen. Signs and wonders we have received. Hallelujah, hallelujah, hallelujah. And the word says, the next word says, when Peter saw the miracle, he told the Lord, Lord, please depart from me, I am a sinful man. Verse 8. எட்டாவது வசனத்தில் படிக்கிறோம், ஆண்டவரே என்னை விட்டு அகன்று போம், நான் பாவியான மனுஷன். Hallelujah, hallelujah. Peter encounters a holy God. Amen. பேதுரு அந்த இடத்துல அற்புதத்தை மாத்திரம் பார்க்கவில்லை, அற்புதத்தை செய்கிற தேவனை அந்த இடத்துல தரிசித்தான். Hallelujah, hallelujah. Every day is a miracle in our life. Amen. Every day is a miracle in our life. Amen. ஒவ்வொரு நாளும் அதிசயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறோம். Hallelujah. Today morning you got up and come to the church. That's itself is a miracle. Amen. இன்னைக்கு காலையில நம்ம எழுந்து முழிச்சு உயிரோட சர்ச்சைக்கு வந்தது ஒரு அற்புதமே. Amen. Many people who slept last night, they did not wake up. Amen. God has woke us up and we are here in His presence. நேற்று ராத்திரி படுத்து தூங்கலாம் படுத்துங்க, இன்னைக்கு காலையில் நிறைய பேர் எழுந்திருக்கவில்லை. தேவன் நமக்கு மறுநாளை காண்பதற்கு இந்த வந்து அவர் வசனத்தை கேட்பதற்கு நமக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. Peter did not see the miracle only, Peter saw the miracle work. பேதுரு அற்புதத்தை மாத்திரம் பார்க்கவில்லை, அந்த அற்புதம் செய்த தேவனை கண்டான். Hallelujah, hallelujah. அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றார், அவன் அறிந்து கொண்டான், தேவன் என்னை சந்திக்க வந்திருக்கிறார். Hallelujah. Every miracle that you encounters in your life is a token of God's love for you. Amen. உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற அற்புதம் என்பது நீங்க நல்லவங்க அதனால ஆண்டவர் இல்ல,
அவருடைய அன்பின் அடையாளமாக நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. அந்த அற்புதத்தின் அடையாளத்தின் மூலம் அவர் சொல்லுகிறார், மகனே நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன், மகளை உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று அந்த அற்புதத்தின் மூலம் தேவன் தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. Through this miracle, signs and wonders, God reveals and tells you, my son, my daughter, this is the token of my love for you. Hallelujah. Hallelujah. நம்ம அநேகர் என்ன பண்றோம்? அற்புதங்களை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்கு ஒரு கட்டளை. Amen. Hallelujah. Many people, after they receive the miracle, they receive the answer for their prayer, we say goodbye to Jesus. We should not. Amen. We should not. Hallelujah. Every miracle that you have received in your life or going to receive in your life is God's encounter with you. Amen. It's God's appointed encounter with you. நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், அந்த காரியங்கள் எல்லாம் தேவன் உங்களை சந்திப்பதற்கு ஒரு அன்பின் அடையாளமாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அவன் பார்த்து சொன்னா, ஆண்டவரே நான் பாவியா. Amen. The more you draw closer to God, the more our sin in our life will be exposed. Amen. நாம் எவ்வளவாய் தேவனை நெருங்கி வருகிறோமோ அவ்வளவாய் நமக்குள்ள இருக்கிற அசுத்தமும் பாவமும் நமக்கு வெளிப்படும். Hallelujah. Hallelujah. When Jesus came near to Peter, Peter understood that I am encountering a holy God before whom no sinner can stand. Amen. பேதுரு நன்றாக உணர்ந்தான், தன்னை சந்தித்திருப்பது வேறு யாரும் அல்ல, நம்மை சிருஷ்டித்த தேவனாகிய கிறிஸ்து மேசியா வந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் உணர்ந்த பொழுது அவன் தன்னுடைய பாவ நிலைமை குறித்து உணர்ந்தவனாக, ஆண்டவரே பாவியான மனுஷன் நான், என்னை விட்டு Hallelujah. Hallelujah. But Peter did not know that he did not come to depart from the sinner. Peter later know that he has come to save the sinner. Hallelujah. பேதுருக்கு அப்ப தெரியாது, இயேசு பாவிகளை விட்டு விலகி போகிற தேவன் அல்ல, பாவிகளை ரட்சிக்க வந்த தேவன். Hallelujah. 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 He came to save the sinners. பவுல் இப்படியே சொல்கிறார், and the chief of all the sinners. எல்லா பாவிகளும் பிரதான பாவி நான் தான் என்று பவுல் சொல்கிறார். Hallelujah. 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 Jesus came to save the sinners. He did not come to save the righteous, he came to save the sinners. இயேசு நீதிமான்களை அல்ல, பாவிகளையே நேசிக்க வந்தார். Hallelujah. Hallelujah. அப்படினா என்ன அர்த்தம்? If you claim that you are righteous with your own righteousness, Jesus did not come for you. If you say that Lord, I am a sinful man, Jesus came for you. Hallelujah. என்னுடைய சுய நீதினால எப்படினா நான் பரலோகம் போய்டுவேன், நான் ரொம்ப நீதிமான், நான் தான் நல்லவன் சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்காக இயேசு வரலங்க. Hallelujah. ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என் மேல் இரக்கமாயிரு யார் சொல்றாங்க பாருங்க, அப்படி சொல்றவங்களா இருந்தா இயேசு உங்களுக்காக. Hallelujah. Hallelujah. Peter says that I am a sinful man, God depart from me. Depart from me. Jesus looked at him and says, verse 10, depart. Then Jesus said to Simon, don't be afraid, Simon. From now on, you will fish for people. From now on, you will fish for people. தமிழ்ல படிங்க. அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறாய். Hallelujah. Hallelujah. Until Jesus met him, Peter thought that his life will be a life catching fish all the days of his life. இயேசு சந்திக்கிற வரைக்கும் பேதுரு என்ன நினைச்சிருப்பான், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, மீன் பிடிக்கிற வாழ்க்கை தான் இருக்க போகுது. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் மீன் பிடித்து என் பிள்ளைகளை படித்து வைத்து வளர்த்து என் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடும் என்று சொல்லி அவன் வாழ்க்கையின் தீர்மானம் என்ன என்று அறியாதவனாக இருந்தான். Peter did not know his purpose of life. Hallelujah. Until he met Jesus Christ, Peter did not know what is his purpose, what is the purpose of his life. அவன் பேதுருவானவன் இயேசுவை சந்திக்காத வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று அறியாதிருந்தான். Hallelujah. Hallelujah. But when he met Jesus Christ, Jesus revealed his purpose for Peter. ஆனால் இயேசு பேதுருவை சந்தித்த மாத்திரத்துல தேவனுடைய திட்டம் நோக்கம் பேதுருடைய வாழ்க்கையில என்ன இருக்குது என்று சொல்லி இயேசு பேதுருக்கு வெளிப்படுத்தினார்.
அல்லேலூயா. நீ மீன்களை பிடிக்கிறவன் அல்ல, மனிதர்களை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்று சொல்லி இயேசு பேதுருனுடைய தேவ திட்டத்தை, பரலோகத்தின் திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. Hallelujah. When Jesus met Peter, Jesus revealed God's purpose and eternal plan for Peter, that you will not be a catcher of fish, you will be a fisher of men hereafter. Hallelujah. Hallelujah. இந்த காலை நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். உங்க வாழ்க்கையுடைய தீர்மானம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? Do you know the purpose of your life? Have you discovered the purpose of God and heaven in your life? உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை, தீர்மானத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? கண்டுபிடித்திருக்கிறீர்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. Abraham, he was living in Mesopotamia, did not know, living in that wilderness with his father who was an idol maker. But God came and met Abraham and changed his name into Abraham into Abraham. ஆபிரகாம் என்று சொல்ல ஒரு மனிதன் வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவன் அவனை சந்தித்த மாத்திரத்தில் தேவன் தன்னுடைய திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி, நீ பிள்ளை இல்லாதவனாக அல்ல, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறுவாய் என்று சொல்லி ஆபிரகாமை என்று சொல்லி அவனை அழைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபு எத்தனாக ஏமாற்றனாக இருந்தான், ஆனால் தேவன் அவனை சந்தித்த பொழுது அவனை தேவன் இஸ்ரவேலாக மாற்றினார். Hallelujah. Jacob was a deceiver, he was a runner, he was a supplanter, but when God met Jacob, he changed his name into Israel. Amen. சவுல் கிறிஸ்துவை கொலை செய்கிறவனாக இருந்தான். இயேசு அவனை சந்தித்து, நீ இதற்காக அல்லப்பா, அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற தீர்மானத்துக்காக உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி பவுல் என்று அவனை மாற்றினார். Hallelujah. Hallelujah. Saul was killing the Christians, persecuting, but Jesus encountered Saul and told him that this is not your life. Your life is supposed to bring the people out of darkness into the light of God, and change his name into Paul. Hallelujah. Hallelujah. Until we meet Jesus, until we have a personal encounter with Jesus Christ, we will not know the purpose of our life. ஆமென். இயேசுவை அந்த தனிப்பட்ட விதமாய் நாம் சந்திக்காத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் தீர்மானங்களை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. Hallelujah. Hallelujah. Do you know God has made you with a purpose and for a purpose? உங்களுக்கு தெரியுமா, தேவன் உங்களை ஒரு தீர்மானத்துக்கு என்று ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கி இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? Hallelujah. Hallelujah. நம்ம யாரையாவது பத்தி கேட்போமா, என்ன பத்தி பண்றீங்க, என்ன எங்க போயிடுறீங்க, எங்க போறாங்க, என்ன பத்தி பண்றீங்க, அப்படியே போயிடுற லைஃப். Hallelujah. ஹலோ, எப்போது அந்த ஆன்சர் சொல்லிட்டீங்களா? ஆமென். அப்படி இல்லை, தேவன் உங்களை ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கி. ஆமென். உங்களுக்கு என்று தேவ திட்டம் உண்டு, உங்களுக்கு என்று தேவ நோக்கம் உண்டு, உங்களுக்கு என்று நீ தேவனுக்கு என்று செய்ய வேண்டிய ஒரு மிஷன் God உங்களுக்கு வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. அதை நாம் கண்டுபிடிக்கணும். எப்படிங்க கண்டுபிடிக்கணும்? அது அந்த மிஷனை கொடுத்தவர், அந்த தீர்மானத்தை ஏற்படுத்தினவர் பாருங்க, அந்த இயேசுவுடன் கேட்கும் பொழுது அதை அவர் நமக்கு வெளிப்படுத்தும். Hallelujah. Hallelujah. We have a purpose. You have a purpose. Amen. You are not an accident. You are not a mishap. You are a perfect creation of God. Amen. நீங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, நீங்க ஏதோ தெரியாம பிறந்ததில்லை, நீங்க தேவனுடைய சரியான திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி இந்த பூமியில கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். Hallelujah. 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 நிறைய சின்ன வயசுல நிறைய பேர் நம்ம சொல்லிருப்பாங்க, நீ ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டேன். With you God can do great things. Hallelujah. Hallelujah. People may say that you're good for nothing. No, with God can do, with you God can do great things. Amen. Hallelujah. Hallelujah. The same Peter, he was a timid man. இதே பேதுரு, அவன் பயம் நிறைந்த மனிதன், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கின பொழுது, Hallelujah. Hallelujah. 3000 பேர் அந்த முதல் பிரசங்கத்திலே சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. Hallelujah. Peter, in his first sermon one day, 3000 people were added. Hallelujah. 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 Peter thought that his life will end as a fisherman, but when Jesus encountered Peter, he became a fisherman. Amen. And he became the pillar of the church.
அல்லேலூயா. பேதுரு ஒருவேளை நினைத்திருக்க கூடும், என்னுடைய வாழ்க்கை மீன் பிடிக்கிறவனாக முடிந்துவிடும். இல்லை, தேவன் இயேசு அவனை சந்தித்த பொழுது அவனை தேவன் மீன் பிடிக்கிறவனாக மாற்றினார். அவன் சபைக்கு அவன் தூணாக மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலைவேளையில தேவன் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். God has a purpose for you. ஆமென். You have been made for a purpose. நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டிருக்கீங்க. நம்ம எல்லாம் அப்படியே எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம். எழுந்து நிற்போம்.